ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி வந்துட்டு ரொம்பவே சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு பெரிய பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கு கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை வந்து ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி 4 வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மிக்ஸியில் ஒன்றா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே நான் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். 1 கப் ரவைக்கு வந்து நான் 1/2 கப் அளவுக்கு புளிச்ச தயிர் எடுத்துக்கிறேன். இது கூடவே நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடவே தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கு வந்துக்கலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். கோதுமை மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக ஜஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து திரும்பவும் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். மாவு வந்து திக்காக இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். இப்போ கம்ப்ளீட்டாக அரைச்சி எடுத்தாச்சும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மாவு நல்லா திக்காக இருக்குது. இதை நான் வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது கூடவே நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கம்மியாக வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா உப்பு செக் பண்ணி பாருங்கள், கம்மியாக இருந்தால் உப்பு சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். இப்போது ஒரு பேனில் வந்துட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அது சூடானதும் இந்த மாவு எடுத்து ஒரு கரண்டி இப்போ நான் எப்படி ஊற்றணும் அதே மாதிரி ஊற்றுங்க. இது வந்து தோசை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம், அப்படியே ஊற்றிட்டு விட்டுருங்க. நீங்கள் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுனாக்கா இந்த பேன்கேக் வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு வந்து அப்படியே நல்லா வேக வைக்கலாம் மீடியம் ஃப்ளேமில். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த அடிப்பக்கம் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை அப்படியே திருப்பி போட்டு ஒரு 1 நிமிஷம் வச்சு எடுத்துடலாம். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேன்கேக் வந்து 2 பக்கமும் நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது. ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி வந்துட்டு மைதா முட்டை வச்சு ரொம்பவே ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இது ஸ்நாக்காகவும் சாப்பிடலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் நான் ஒரு 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது கூடவே மீடியம் சைஸ் வெங்காயத்துலேயே சின்னதாக இருக்கும்ல, அதில் 2 வெங்காயம் வந்துட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு கேரட் வந்து ஃபைனாக திருகி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் இந்த முட்டை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் முட்டை கூட வந்து நல்லா கலந்துக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸில் முட்டை கூட நல்லா கலந்ததுக்கப்புறமா நான் 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். மைதா வந்து முட்டை கூட நீங்கள் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக வரும். நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. நீங்கள் இந்த மாதிரி இந்த ஆர்டரில் சேர்த்தா தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல், அதாவது கட்டி பிடிக்காமல் மாவு வந்து நல்லா ஃப்ரீயாக வரும். மாவு போட்டு கிண்டி இந்த மாதிரி டைட்டாக இருக்கும்போது நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். சேர்த்து நல்லா வந்துட்டு தோசை மாவு பார்த்துக்கு அப்படியே கரைச்சிக்கலாம். ஒன்றரை கப் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர் நல்லா ஸ்மூத்தாக வந்திருக்கும். இப்போ வந்து இது கூடவே நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு இரும்பு தோசைக்கல்லை வந்து நல்லா காய வச்சு வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த மாவை ஒரு கரண்டி மூண்டு அதில் விட்டு இது நல்லா வேக வச்சு எடுக்கணும். உங்களுக்கு வேணால் சுற்றி கூட கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். ஏன்னா அந்த மாவை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க, ஏன்னா காய்கறி இருக்கிறதுனால வந்துட்டு மாவு ஒரு மாதிரி பிஞ்சு பிஞ்சு வரும். முட்டை சேர்த்துக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா இது கொஞ்சம் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி வரும். சீக்கிரமாக வெந்துடும். ஆனால் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட வேண்டியது தான். ஒரு 2 நிமிஷம் போதும் இதுக்கு. ஸோ இதே மாதிரி மிச்சம் இருக்க மாவுலையும் வந்துட்டு எல்லாத்தையுமே ஊற்றி எடுத்துக்கலாம். ஸோ ரொம்பவே குயிக்கான ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி. இது லாக்டவுன் டைமுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு சிம்பிளாக ரெசிபிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு தான் பொருள் மிச்சமாகும். அண்ட் இதுக்கு வந்து நீங்கள் தொட்டுக்கே தேவையில்லை, அப்படியே ப்ளைனாகவே சாப்பிடலாம். இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வச்சுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்நாக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன்.
தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி. இப்போ இந்த மாவு, உப்பு, மஞ்சப்பொடியெல்லாம் வந்து ஒரு விஸ்கர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மாவு வந்து கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி மாவு வந்துட்டு இப்போது திக்காக இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. இதுக்கப்புறம் இன்னும் நிறையா இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு சின்ன பிளெண்டரில் நான் ஒரு வெங்காயத்தை வந்து ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் மிளகு வந்துட்டு நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். அந்த மிளகை மட்டும் சேர்த்துக்கிறேன். அதே போல் ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் சோம்பையும் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அந்த சோம்பு சீரகத்தை சேர்த்துக்கிறேன். ஒரு 2-3 சின்ன பீஸ் இஞ்சி, 2 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். வேற ஒரு பிளெண்டரில் ஒரு தக்காளி கொஞ்சம் பெருசாக ரஃபாக சாப் பண்ணி நல்லா பியூரியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் அரைச்ச வெங்காயம் பேஸ்ட்டையும் தக்காளி பியூரியும் இதுக்கு மாவு கூட சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்த அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு கொஞ்சம் நல்லா கரைச்சிக்கலாம். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி இலையை பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு அந்த மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நல்லா ஊத்துற பதத்துக்கு இருக்கும். ஒரு நல்ல சூடான தோசைக்கல்லில் வெங்காயம் வச்சு நல்லா ரப் பண்ணிக்கலாம். கரைச்சி வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு 2-3 கரண்டி எடுத்து தோசைக்கல்லில் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. சுற்றி வந்து நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். உங்களுக்கு நெய் வேணுனாலும் விட்டுக்கலாம். ஒரு சைடு வெந்தப்புறமா ஓரத்தை வந்து பொறுமையாக அப்படி எடுத்து விட்டுட்டு அப்படியே திருப்பி போட்டுடலாம். ஸோ இப்போ ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. நீங்கள் காலையில் நேரத்தில் வந்துட்டு உங்களுக்கு எதுவுமே செய்ய டைம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். நீங்கள் மிளகு, சீரகம், சோம்பு மட்டும் ஊற வைக்கணும். மற்றபடி உங்களுக்கு இதில் ஒன்றும் பெரிய வேலை கிடையாது. குயிக்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே வந்து 6 பெரிய பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இதோட ஓரத்தெல்லாம் வந்து இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ கட் பண்ண ஓரத்தை நான் தூக்கி போட மாட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டு அடுத்த நாள் வந்து பிரெட் க்ரம்ஸ் பண்ணிவிடுவேன். ஸோ இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கலாம். இப்போ இந்த ப்ரெட்டை வந்துட்டு நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், ப்ரெட்டு வந்து நான் பவுடரை அரைச்சி எடுத்துட்டேன். கொஞ்சம் குருணையாக இருந்தாலும் பரவாயில்ல. இதுக்கப்புறமும் நம்ம அரைக்க தான் போகிறோம். இது கூட வந்துட்டு நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்துட்டு நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். கப் சைஸுங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசப்படும். ஸோ அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்துட்டு ஸ்மூத் பேட்டராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஊற்றின 1/4 கப்பு தண்ணி இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி திக்காக வரணும். என்னோடய ப்ரெட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக தண்ணி இழுக்கும். அது கொஞ்சம் திக்கான ப்ரெட்டு. இதை நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். ஸோ மாவு பார்த்திங்கன்னா இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. கொஞ்சம் நல்லா திக்காகவும் அதே சமயத்தில் இப்படி ஃப்ளோயிங்காகவும் இருக்கணும். இப்போ வந்து ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன தக்காளி பொடியாக கட் பண்ணது, ஒரு மீடியம் சைஸ் கேரட் துருவினது, 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி அண்ட் 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணது, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ஃபில்லிங்கில் வந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள்,
1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 4 டீஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு தவாவில் வந்துட்டு ஒரு கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், ரொம்ப பண்ணிங்கன்னா பிடிச்சிக்கும். இப்போ அதை சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ஃபில்லிங்லேருந்து 1 டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் எடுத்து அது மேலே வச்சு கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறமா எடுத்துட வேண்டியதான். இதே மாதிரி மிச்சம் இருக்க மாவு அண்ட் ஃபில்லிங் வச்சு ஊத்தப்பம் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணுறேன். ரொம்பவே ஈஸியான ஒரு குயிக்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நீங்கள் மார்னிங் டைமில் இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக் டைமில் கூட இதை சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.